ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி விளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆடி மாதம் பிறந்தாச்சுனாலே எல்லாரும் ரொம்ப பிஸி ஆகிடுவோம் இல்லையா? ஸோ ஏன்னா வரிசையாக ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வர, அடுத்து தான் ஆடி பூரம், அதுக்கப்புறம் ஆவணி ஆவட்டம், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயக சதுர்த்தி, ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வருது. ஸோ இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிங்கிறதுனால நான் இழக்கோலம் போடலான்ட்டு நேற்றுக்கே அரிசியெலாம் ஊற வச்சு மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. நான் வந்து கோலம் வந்து கொஞ்சம் லைட்டாக சாக் பீஸால் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். ட்ராப் பண்ணிவிட்டு போட்டால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம வந்து போடலாம். அதனால் வந்து கோலத்தை வந்து லைட்டாக சாக் பீஸால் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். கோலம் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்தே போடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு படி கோலம் தான் இது. ரொம்ப சின்ன கோலம் தான். அதுவும் இந்த ஸ்வஸ்திக் மாதிரி போட்டுட்டு 4 சைடும் ட்ரையாங்கிள் போட்டுட்டு இந்த ட்ரையாங்கிளில் வந்து இந்த ஸ்வஸ்திக்கோட லைன்ஸை வந்து ஹாஃப் சர்க்கிளாக வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அதுதான் கோலம் போட்ட பிறகு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ எப்படி இருக்குன்றத உங்களோட ஃபீட்பேக்ஸையும் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வாசலில் கோலம் போடுறதுக்காகவே இந்த ப்ரௌன் கலர் ஷீட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை பற்றின தனி வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. நிறைய பேர் ஸ்டில் இதில் வந்து கமெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது இந்த ஷீட் வந்து நல்லா இருக்கா, தண்ணி தெளித்து கோலம் போட்டால் வந்து வீணாக போகாமல் இருக்கா, பியாமல் இருக்கான்லாம் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் வந்து ஸ்டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்ஸுக்கு மேலேயே ஆக போகிறது. நல்லாவே இருக்குது. இப்போ நான் வந்து மே மந்தில் ஊருக்கு போன போது கும்பகோணத்தில் கோவில் வாசலில் இந்த கடைகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே வந்து இந்த கோலம் ஸ்டிக்கர் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், பார்டர் ஸ்டிக்கர் மாதிரி. ஸோ அதை வந்து ஒரு சைடு நிலவாசலுக்கு பக்கத்தில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பிளெயினாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணித்து. சரி, இந்த ஒட்டினா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு திரும்ப ஒட்டும்போது நான் உங்களுக்கு அப்படியே அதை வந்து காமிக்கிறேன். ஸோ மெயினாக நான் அந்த ஷீட் வந்து ஒட்டி இருக்கிறதுக்கு காரணமே என்னோடய வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டைல்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதில் கோலம் போட்டு அவ்வளோவா பளிச்சுன்னு தெரிய மாட்டேங்கிறது. ஸோ அதுக்காக தான் இந்த ஷீட் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், கோலம் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சைடில் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் போட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். அது போட்டால் தான் இந்த வாசல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இழக்கோலம் போட்டு முடிக்க எனக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பக்கமாக ஆச்சு. ரொம்ப சிம்பிளான கோலம் தான், இருந்தாலும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக நம்ம வந்து போடணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து போட்டால் தான் நல்லா வரும். ஸோ சைடில் பார்டர்ஸ்லாம் போட்டு கார்னர்ஸ்லேயும் வந்து டிசைன்ஸ்லாம் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆடி வெள்ளிங்கிறதுனால சுவாமிக்கு வந்து பாயசம் நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்ட்டு பருப்பு வந்து வேக வச்சுட்டு ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இங்கே கோலம் போட வந்தேன். ஸோ இதை முடிச்சுட்டு இது கொஞ்சம் காஞ்ச பிறகு தான் காவி போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் காயட்டுன்ட்டு கிச்சனில் நம்ம ஒர்க்கை முடிச்சிடலான்னு வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டென்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்யா தான் நமக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இதோட வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் அக்ஷயம் பற்றி ஒரு தனி வீடியோ நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி அக்ஷயம் பற்றி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயம் உலக அளவில் ஒரு பெரிய இடத்தையே பிடிச்சிருக்கு. ஸ்டிக்கர்ஸில் வந்து அக்ஷயம் வந்துடுது, அதே மாதிரி ஸ்டென்சஸில் அக்ஷயம் வந்திருக்கு. ஸோ டெய்லி நைட்டு கேஸ் ஸ்டவ் தொடச்சிட்டு அக்ஷயம் எழுதிடுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டென்சில் வந்ததுலேருந்து ஸ்டென்சிலில் வந்து நான் போட்டுறேன். நிறைய பேர் அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் இதில் ஒரு கிளிம்ஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து பாயசத்துக்கு வெள்ளைப்பாகு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வடிகட்டி ஒரு வெசலில் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த பருப்பையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டு இறக்க வேண்டியதான், பாயசம் ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள். இது வந்து நம்ம வந்து இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு ரெசிபி இது. ஸோ கடைசியாக நம்ம வந்து முந்திரி திராட்சை அதெல்லாம் தாளிச்சிட்டு சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிடலாம். பாயசம் ஒரு கொதி விட்டு இறக்கியாச்சு. அடுத்ததான் நெய்யில் முந்திரி திராட்சை தாளிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அழகர் கீன்னு சொல்லிட்டு நான் தஞ்சாவூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து செகண்ட் டைமாக நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இந்த நெய். நல்ல மணலாக நம்ம வெண்ணெய் வாங்கி உருக்கி நெய் காய்ச்சினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நான் யூஸ்வலாக பட்டர் வாங்கி உருக்கி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது இங்கே, அதனால் நான் இப்போ வந்து நெய்யாகவே வாங்கிக்கிறேன். ஸோ இது வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து சொன்னாங்க நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறத்துலேருந்து இங்கே தான் நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நெய்யாக
ரெகுலராக வாங்கி யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. விசேஷ நாட்களில் நமக்கு வந்து வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அப்புறம் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதிகமாக நெய் செலவாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். இது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாது. நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்களோட நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். ஸோ ஜிபே பண்ணிட்டோன்னா கொரியர் பண்ணிடுவாங்க. நான் எப்போவுமே 2 1/2 கிலோ பாட்டிலாக வாங்கிட்டு ஒன்று உள்ளே வச்சுப்பேன், ஒன்று வந்து யூஸில் வச்சுப்பேன். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ பாயசம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக கோலம் வந்து நம்ம காயட்டும்னு விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அதை எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்திருந்தேன். ஸோ 3/4 கோலம் வந்து நல்லாவே காஞ்சிருந்தது. சரி காவி இட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அங்கங்கே காவி இட்டுட்டு அப்படியே ஒரு கிளிம்ஸ் வீடியோவும் எடுத்திருந்தேன். கோலம் எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செஷனில் மறந்துடாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிங்கிறதுனால சரி ட்ரெடிஷ்னல் வேரில் நம்ம பூஜைக்கு ரெடி ஆகலான்னு நான் இந்த saree எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 9 யார்ட் saree அண்ட் இதுக்கு மேட்சிங்கும் என்கிட்ட ஒரு நெக்லஸும் இருந்தது, அதுவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமையில் லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திரிசதி, அதுக்கப்புறம் துர்கா அஷ்டோத்திரம், துர்கா ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இதை பற்றின வீடியோ இருக்குது, செக் பண்ணுங்கள். ஹாய், இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளி இல்லையா, ஸோ அதனால் நான் ட்ரெடிஷ்னல் வேரில் ரெடியாக இருக்கேன். ஸோ இது வந்து 9 யார்ட் செமி சில்க் காட்டன் saree. ஸோ நல்ல ஒரு மிட்டாய் ரோஸில் கான்ட்ராஸ்ட் க்ரீன் கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்து ரொம்ப ஸ்மால் பார்டர் தான், அதில் வந்து ஒரு பர்பிள் ஷேடு வந்து தெரியும். ஸோ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓல்டு saree ப்ளவுஸோட தான் நான் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு இன்னும் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணல, இனிமேல் தான் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் சில்க் காட்டன்கிற இன்ஸ்டா பேஜ்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். அரௌண்டு 3000 பக்கமாக ஆச்சு. இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஆடி வெள்ளியாக இருக்குது, இன்றைக்கி வந்து இதை கட்டிட்டு பூஜைக்கு வந்து ரெடி ஆகிக்கலாம் அப்படின்ட்டு கட்டின்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பீங்க இல்லையா, அதனால நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாது. அண்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸ் வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு மாதிரி டார்க் க்ரீன் அண்டு பிங்க் காம்பினேஷனில் வரும். இது வந்து இந்த சாரீக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சாக அமைஞ்சு போச்சு. ஸோ அதனால் இதை வந்து வேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஸ்டட்டும் இருக்குது, நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து அமுது ஃபேஷன் அப்படிங்கிற பேஜில் வாங்கியிருந்தேன். ஸோ அவங்ககிட்டயும் நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணுங்கள். வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பூஜையெல்லாம் சூப்பராக முடிச்சாச்சு. சுவாமிக்கு தாம்பூலமும் பாயசமும் வச்சு நைவேத்தியம் பண்ணி ஆரத்தியும் காட்டியாச்சு. இந்த vlog பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.